மாமா நிக்கிறாரு பாருங்க கரெக்டா. அதான் எங்க அத்தை வீடு. 15 பக்காரு. உள்ள தெரியுதா? அது பேரு தான் மேண்டில். பிரபாவுக்கு பரிசு மாமா ரெடி பண்ணிட்டாரு. 10 நிமிட பரிசு. ஜாலியா இருக்கும் அது நகர்றத அப்படி பார்த்துட்டே இருப்போம். நாஸ்டாலஜியா இருக்குது பார்க்க. 2005ல ஒரு முகத்தை. இங்க பாருங்க. பிரபா ஒத்துக்கிற டாபிக் இல்ல. உலகத்துல யாருமே ஒத்துக்காத டாபிக்ல அனிதா பேச போறா. மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? தரங்கம்பாடி மக்களே ஏன்னு கேளுங்க. காலையில எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி மாப்பிள இன்னைக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்னு தான் சொன்னாங்க. உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாது ஒண்ணோ. Hey guys, welcome to Anita Sampath Vlogs. இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி and நேத்து நைட் நாங்க இத ரொம்ப சிம்பிளா ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். பிரபா கொடுத்த சர்ப்ரைஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஹேப்பி ஆனிவர்சரி டு us. நாங்களே சிம்பிளா கையில டேபிள் கூட இல்லாம நாங்க எவ்வளவு சிம்பிளா கையில கேக் வெட்டிக்கிறோம். இது வந்து சும்மா ஒரு அன்பிளான்ட். எனக்கே தெரியாது நீ பண்றேன்ட்டு. 10th year ஆரம்பிச்சது. 10வது வருஷம் நம்ம மீட் பண்ணி மொத்த கணக்கு சொல்றேன் அனிதா. பட் வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ஆரம்பிக்குது. ஜென்மம் எடுத்தாலும் ஆக்சுவலா எதுவும் பெருசா வாங்கவே முடியல. நம்ம எதை பிளான் பண்ணாலும் சும்மா ஏதாவது ஒரு இதுக்கு வாங்கணுமேன்றதுக்காக, ஒரு சம்பிரதாயத்துக்காக தான். மற்றபடி இது பிடிச்ச மாதிரி இல்லை அதை ஈக்குவலைன் பண்ற மாதிரி இருக்கும். அம்மாட்ட கேக் கொடுத்துறது ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து ஒரு கணவர் வந்து புடவை எடுத்து கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்துக்கு. தேங்க்யூ கிட்கேட். இப்போல்லாம் இந்த 10 வருஷமா எனக்கு கிட்கேட் கொடுத்து என்ன வந்து சமாதானப்படுத்துவோம் பிரபா எல்லாத்துக்கும். இதை விட இந்த வேலைக்கு அனிதாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னடா சொல்ல. தேங்க்யூ. டின்னருக்கு பிரியாணியா? சரி சாப்பாடு என்ன டைம் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க 12 மணி ஆகுது. ஆகஸ்ட் 24 நைட்டு 12 மணி ஆகுது. விடிஞ்சா 25. ஸோ காலையில வந்து பட்டிமன்றம் கிளம்பணும். இங்கடா போறோம்? மயிலாடுதுறை தரங்கம்பாடி பட்டிமன்றம் போறோம். ஸோ வந்து விடிஞ்சா கிளம்பணும். அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மேக்கப்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். டின்னர் இன்னும் சாப்பிட வேண்டியது. ஐயோ அவங்க அம்மா சொன்னாங்க சாதத்துல தண்ணி ஊத்திட்டேன் அப்படிலாம். ஆனால் உண்மையாக தண்ணி ஊத்திட்டாங்க தான். நான் சொன்னதுனால தண்ணி ஊத்திட்டாங்க. நான் அப்பயும் வாங்கிட்டேன் பிரியாணிட்டுனாங்க. அப்படியா? தேங்க்யூ. சரி ஓகே. நாளைக்கு காலையில் நானும் இன்னைக்குன்னு பார்த்து கூலா வேற ஹேண்டில் பண்ணேன். சரி சாப்பாடு எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. டின்னர் பை 12:10. தேங்க்யூ ஸோ மச். இது மதியம் அம்மா செஞ்சாங்க. இது இப்போ பிரபா வாங்கிட்டு வந்தோம். எங்கள் 2 பேருக்குமே ஃபேவரட் பிரியாணி வந்து ஸ்டார் பிரியாணி தான் ஆல்வேஸ். முன்னாடிலாம் எனக்கு ஸ்டார் பிரியாணி பழக்கமே கிடையாது. பிரபா லவ் பண்ண அப்புறம் பிரபா ஆம்பூர்ன்றனால இது எங்கள் ஊர் பிரியாணி சாப்பிட்டு பாருன்னு லவ் பண்ணும்போது சொல்லி அப்படி இது எனக்கு திகட்டாது இது எனக்கு. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி அதுமா நமக்கு வந்து பட்டிமன்றம் வரைக்கும் வந்துருச்சு. சரி நம்ம வேலை தான் நம்ம தெய்வம் எல்லாமே அதுதான் அதான் நம்மளை வாழ வைக்கும். அதனால நம்ம பரவாயில்ல ஒன்றாவே நம்ம இதுக்கு வந்து ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனிவர்சரி அன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த வெளியவா நாங்கள் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே ஆக்சுவலாக பிளான் என்ன இருக்கும்னா மோஸ்ட்லி ஏதாவது ஈவெண்ட் வந்து அனிதாவே வந்து ஒரு செல்ஃபாக போயிடுவா, இல்லை டிரைவர் வச்ச மாதிரி போயிடுவா. பட் இந்த டேட் வந்து நம்ம ரேண்டமாக சொல்லியிருந்தோம். ஆனிவர்சரி அன்னைக்கு வரும்னு தெரியல. அதனால் இந்த டேட் வரவும் சரின்னு சொல்லிட்டு சரி கிளம்புறது அப்படியே வந்து ஒரே இதுவாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஹாஃப் டே போயிடுச்சு. ஹாஃப் டே ட்ராவல்லே போயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சு. எந்த இடத்துல லொக்கேஷன்? நம்ம பட்டிமன்றம் நடக்கிறது வந்து தரங்கம்பாடியில. நம்ம இப்போ வந்து எங்க இருக்கோம்? சிதம்பரம் கிட்ட இருக்கோம். ஸோ இங்க ஒரு இடத்துல வந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். குடிச்சிட்டு வாங்க இப்போ கிளம்பலாம். நான் ரூம் போயிட்டு மற்றெல்லாம் சொல்றேன். கைஸ் சடனா ஒரு பிளானு. என்னோட அத்தை வீடு வந்து இங்க இருக்கு. தரங்கம்பாடி வரும்போது பூம்புக்கார்னு ஒரு நுழைவு வாயில்னு ஒரு ஆர்ச் போட்டிருந்தது. சரி அத்தை வீடு இங்கே தானே இருக்குது, அப்போ நம்ம உள்ளே போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வரேன். எனக்கு இந்த அட்ரஸ்லாம் ரொம்ப தெரியாது, ஆனால் பூம்புக்கார்ன்ற பேர் மட்டும் தெரியும். அதனால் வந்திருக்கேன். பிரபா வந்து சரி இங்கே திடீர்னு வந்துட்டோமா, இங்கே ஒரே ஒரு பழக்கடை மட்டும் இருந்துச்சு, சரி அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். எங்கள் மாமா வீடு வந்து எப்படி இருக்குன்னா இந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே ரோடு மேலே இருக்கும். அவர் நான் ரோட்லேயே நிற்கிறேன் நீ வா அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ இங்கே எங்கேயாவது நின்றுட்டு இருப்பாரு, நம்ம போய் பார்ப்போம். சின்ன வயசுலலாம் லீவுக்கெல்லாம் வருவேன். இந்த மாதிரி 2-3 வாட்டி வந்திருக்கேன். அப்புறம் பெரிய ஆளாயிட்டு ஒரு வாட்டி போனேன். இப்போ தான் வந்து திடீர்னு அன்பிளான்டாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதனால் போகிறேன். எனக்கு இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து அந்த வழியில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்க்காம வரதுக்கு எனக்கு மனசே வராது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபேமிலி இருந்தாங்கன்னா போய் அவங்கள வந்து பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி
இவ்வளோ ஒரு அன்பிளான்டா போவேன்னு நினைக்கல. வாங்க பார்க்கலாம். இங்க எவ்வளோ ஹிஸ்டரி இருக்கு தெரியுமாங்க. பூம்புகார் இந்த ஊரு தான் வந்து இங்க தான்டா அவங்க பசங்க எங்க அக்கா நல்லா படிச்சாங்க. கோவலன் தோரண வயல். ஸோ ஃபுல்லா கோவலன் தோரண வயல், கண்ணகி, இளங்கோவடிகள், அப்புறம் வந்து கரிகால சோழன், இந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ சுத்தி சுத்தி அவ்வளோ ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இந்த ஸ்கூல்ல தாண்டினோடனே வந்துடும் ஆக்சுவலி அவங்க வீடு. கண்ணகி கோவில். ஸோ இதை வந்து காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க பூம்புகார். அப்புறம் இது எக்ஸாக்டா இந்த இடம் பேர் வந்து சாயாவனம் பூம்புகார்ல. மாமா ரோட்ல நிக்கிறேன்னாரு, ரைட்டு தான் நினைக்கிறேன். எங்க மாமா நிக்கிறாரு பாருங்க கரெக்டா. அதான் எங்க அத்தை வீடு. மாமா எப்படி இருக்கீங்க மாமா? vlogனா நம்ம வீடியோ அதுல நீங்க வருவீங்க. ஸோ இங்க தான் என்னோட அத்தை, என்னோட மாமா. ஸோ இது வந்து நான் சின்ன வயசுல இங்க வர வீடு. 7th படிக்கும் 1 மாசம் தான் நினைக்கிறேன் எங்க வீட்டுல. ரொம்ப அழகான வீடு. அப்புறம் எங்க அத்தையோட கொல்லை கூட சூப்பரா இருக்கும். பிரபாக்கு வந்து பிடிச்சிருச்சு இந்த ஃபேன் கீனு எல்லாம், இந்த போட்டோஸ். எங்க தாத்தா தாத்தா என்னோட தாத்தா, எங்க டாடியோட அப்பா. இது வந்து அவங்க சைடு தாத்தா. இதான் ராமச்சந்திரன், ஆர்சி சம்பத் எங்க அப்பா பேரு. அது ஆர்சி வந்து ராமச்சந்திரன். இதுதான் வந்து அந்த காலத்து தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டி பொம்மை. இப்ப நாங்க இதே மாதிரி வாங்கி வச்சிருக்கோம். அந்த அனிதா வாங்கிட்டு வந்தா. இது ஒரு சேலம் எங்க போகும்போது இங்க பாருங்க, இந்த ஆடுறது பாருங்க. இதுதான் அந்த காலத்து தஞ்சாவூர். ரொம்ப வருஷமா இருக்கு ஆக்சுவலி தாத்தா. இந்த கிளாக் ரேடியோலாம் மாமா வந்து சவுதில இருந்து வாங்கிட்டு வந்தது. அந்த மாதிரி அந்த தெர்மோகோல் பொம்மை ஒன்று தெரியுதா? அதெல்லாம் அந்த காலத்துல வச்சிருப்பாங்க. பிளாஸ்டர் பாரிஸ். இதுவும் ரொம்ப வருஷமா நான் குழந்தையா இருக்கும்போது இருந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபேன் பாருங்களேன். இந்த ஃபேன் வந்து அந்த காலத்து ஃபேன் ஸ்டைலு. இதோட ஹெட் பாருங்க, பயங்கர வெயிட்டா இருக்கும். இது வந்து எப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் காயெல்லாம் போகாது. ஏன்னா நிறைய ஹெவி காயிலா இருக்கும், பயங்கர இதுவா இருக்கும். எப்போ போட்டிருக்கீங்க? 96ல இந்த வீடு கட்டும் போது போட்ட ஃபேனா ஓடுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம வாங்குற ஃபேன்லாம் 2 வருஷம் 3 வருஷம் இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்து மாத்திரும். அதுதான் பழைய பொருளுக்குள்ள வேல்யூ. அப்புறம் ஊஞ்சல் வீட்ல அழகா. சீக்ரெட் சொல்லுங்க. அத்தை ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணீங்களே. அத்தை ஹைட்டுக்காக இது முன்னாடி எல்லாருக்குமே வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து கிச்சன் வந்து 27-28 இன்ச்சு தான் இருக்கும். இது உயரத்துக்காக குறைச்சி இது நின்னுட்டு சமைக்கிறதுக்கு மாட்டமா என்ன ஒரு பாசம் பாருங்க அத்தை உங்க மேல மாமாக்கு. இதுல இருந்து உங்க அத்தை ஒரு நட கீழே விழுந்துட்டாங்க. இப்படி விழுந்துட்டு ஐயோ உடனே மறுநாளே நானே கட்டின படி இது. இது இது அது. அப்புறம் கை பைப்பு இதெல்லாம் அப்பெல்லாம் நம்ம சென்னையிலயும் வச்சு ஃபுல்லா தெரு தெரு அடிச்சிட்டு இருப்போம். இப்ப கொஞ்சம் அங்கெல்லாம் தண்ணி வருது. சாத்துக்குடி ஆஹா சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நீங்களே வச்சிங்களாமா கண்ணுல இருந்து? டேப் ரெக்கார்டர் இது. இப்போ வந்து இது கடையில் கொடுத்து ப்ளூடூத்தாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துருச்சு இந்த மாதிரி. ஆனால் வந்து அது பழசு. கேசட் ஒர்க் ஆகுது, எஃப்எம் பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போடுற மாதிரி இப்போதைக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம என்ன சொல்கிறது, பட்டன்ஸ் வரும்ல, அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் கடைகளில் கொடுத்தீங்கன்னா அது வச்சுருக்காரு. இது வந்து ஈச்சார். இது ரொம்ப வருஷமா இருக்காமா? 15 வருஷம் உட்காரு. ஆனா பலப்பலன்னு சூப்பரா இருக்கு. இந்த துணியை மட்டும் மாத்திக்கணுமா? ஆமா, அதை அப்படியே கழட்டிக்கலாம், துவைக்கலாம் அந்த மாதிரி. இது ரொம்ப கம்ஃபர்ட்டபிள். இது எப்படின்னா இந்த கட்டையில் இருக்கிறதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த நார்மலாக இந்த கட்டையை உருவினாலே இது வந்துடும் உனக்கு. அதனால நீ வந்து ஈஸியாக வாஷபிள். இது நார்மலாக இருக்க மாதிரி நிறைய பழைய பொருள் அப்படியே வச்சிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த கண்ணாடி, இந்த டிசைன் போட்ட கண்ணாடி, இது வந்து எங்க ஊர்ல நாங்க வச்சிருந்த கண்ணாடியில இருக்கும் அந்த மாதிரி. அதை போச்சு. இதெல்லாம் வந்து அப்பத்துல இருந்தே வச்சிருக்கீங்களா இல்ல இடையில வாங்கினதா? பாருங்க பாருங்க, ஆன்டிக் வீடு. இந்த வீடு பொருட்களே வந்து நீங்க அப்படியே ஏலம் வெட்டிங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் பாருங்க, இது வந்து எங்க பாட்டி வீட்லலாம் இருக்கும். திங்ஸ் வைக்கிறது, அடுக்கு திங்ஸ் இல்ல, இது லெட்டர் ஹோல்டர் தான் இது. ஆமா, அப்பெல்லாம் லெட்டர் கல்ச்சர் இருந்தது இல்ல, அதனால வந்ததுன்னா அதெல்லாம் ஹோல்டர்ல போட்டு வைப்பாங்க. அப்படியா? அத்தை எது மேல உட்கார வச்சிருக்காங்க? இது கட்ட மேல உட்கார வச்சு போட்டோ பிடிக்குது. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அவங்க நிக்கறாங்க போல. ஓ, டபுள் டோர். ஓ, அந்த காலத்து பீரோ பாருங்க. பீரோல டபுள் டோர். அப்புறம் அதோட லாக் பாருங்க. உள்ள லாக்கர். சூப்பர் சூப்பர். அதுக்குள்ள பாருங்க சூட்கேஸஸ் வச்சிருக்காரு, பழைய சூட்கேஸ். அப்படியே இப்ப கலக்குறாரு. இங்க பாருங்க, சூட்கேஸ் எல்லாமே சூட்கேஸா வச்சிருக்காரு. பெட்டர் மாக்ஸ் லைட். பெட்டர் மாக்ஸா? பெட்டர் மேக்ஸ்.
இது வந்து திரி ஏத்தி இறக்கிக்கிறது, இது பம்ப் பண்ணணும், இது வந்து இதுல இது பாத்துக்கணும், அளவு பாத்துக்கணும். பெட்டர் மேக்ஸ் உள்ள தெரியுதா? அது பேரு தான் மேண்டில். அது ஆக்சுவலா ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கும், துணி மாதிரி இருக்கும். நீ புதுசா வாங்கினா துணி மாதிரி இருக்கும், காஃபி வடிகட்டுற ஃபில்டர் மாதிரி இருக்கும். அது எரியும். நீ அதை வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்க, இதை புதுசு போட்டுட்டு கெரோசின் ஊத்துனதுக்கு அப்புறம் அது எரியும் பத்திக்கிட்டு. நார்மலா நீ வத்தி வச்சு உள்ள கொளுத்தி வைக்கணும். கொளுத்தி வச்சா அது அப்படியே தன எரியும். நீ அப்படியே கொஞ்ச நேரம் எரி விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் நீ குறைச்சிட்டீங்கன்னா அந்த எரியிறது வந்து அப்படியே அந்த நெருப்பை பிடிச்சிக்கும். பிடிச்சி அப்படியே கணக்கணக்கணக்கணன்னு அப்படியே இருக்க ஆரம்பிச்சிடும். ஃபியூல்ல தான் போயிட்டே இருக்கும். இது ஒரு மாதிரி நல்ல வித்தியாசமான கான்செப்ட் வச்சிருக்காரு. இதை வேற லெவல். ஐயோ, என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிச்சு இந்த வீடு. பயங்கரமா கலெக்ஷன் வச்சிருக்காங்க. போன வாட்டி எங்க சித்தி வந்துட்டு ஐயோ வீடு சூப்பரா இருக்கு, அந்த டைப்ல செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த ஜன்னலே ஒரு இங்க பாரு, அந்த ஜன்னலே ஒரு எவ்வளவு ஒரு எஃபெக்ட்டா இருக்கு பாரு, அந்த 90s எஃபெக்ட். அந்த கம்பி எல்லாம் இப்போ வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் ஹெவி லோடுக்கு சுவிட்ச், இந்த 15 kVக்கு எல்லாம் தனியா ஒரு பெரிய சுவிட்ச் போட்டுருவோம்ல, அந்த ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க பாருங்க. தெரியுதா? ஆன் ஆஃப் அதுக்குள்ள போட்டீங்களா? போட்டுட்டேன். சூடு பாருங்க, ஆத்தணுமா பாரு, சூடு குடிப்பேன். அத்தை நான் ரொம்ப குடிக்க மாட்டேன் அத்தை, கொஞ்சமா கொடுங்க அத்தை. கொஞ்சோண்டு தான் நம்ம சின்ன டம்ளர்ல கொடுங்க, குட்டி டம்ளர்ல இல்ல, இதுல பாதி ஊத்திட்டாங்க. ஹாய் ஹாய். எல்லாம் பாக்க பூஜை ரூம் அந்த அதுக்குள்ள பாத்தீங்களா, பூஜை ரூமும் அந்த மாதிரி பெல் எல்லாம் வச்சு அந்த பழைய டெக்னிக். பிரபாவுக்கு பரிசு மாமா ரெடி பண்ணிட்டாரு. 10 நிமிட பரிசு. கரெக்டா இருக்கும். தேங்க்யூ மாமா. ஜாலியா இருக்கும் அது நகர்றது, அப்படி பார்த்துட்டே இருக்கும். நாஸ்டாலஜியா இருக்கு இத பார்க்க. சோ இது வந்து கல்யாண ஆல்பம் எங்க அக்காவோடது 2005ல எடுத்திருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இங்க பாருங்க, 2005ல ஒரு முகத்தை பச்சை கலர் Dress. அதை விட முக்கியமா இங்க பாருங்க, தனி போட்டோ ஒன்று இருந்ததுடா. எங்க அம்மா. இது யார் தெரியுதா? எங்க அப்பா. இங்க பாருங்க. எங்க அம்மா அப்பவே எனக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பயங்கரமா பண்ணி விடுவாங்க ஸ்கூல்ல இருந்து. கம்பல் பாத்தீங்களா, கழுத்து வரைக்கும் இருக்கு. சூப்பரா. ஓகே, முருங்கக்கா மாமா கொடுத்திருக்காரு. அப்புறம் பிரபா ஆசைப்பட்ட கிளாக். ஜாலியா அவனுக்கு இந்த மாதிரி பழைய பொருள்னா ரொம்ப பிடிக்கும். பார்த்து அவங்க டெல்லியில இருந்தா வாங்கி வச்சிருப்பான். கிளாக்கையும் 4 வச்சிருக்கான். இது ரொம்ப ஆசைப்பட்டான், வாங்கிட்டான். அந்த ரேடியம் நைட்ல பளிச்சுன்னு இருக்குமே, வேற லெவல் பா அவங்க வீடு. சூப்பர். ஒரு அருங்காட்சியகம் மாதிரி வச்சிருக்காரு. அவருடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் தான், அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா வச்சிருக்காரு. எல்லாத்தையும் ஆசைப்பட்டு லைட்ல இருந்து ஃபேன்ல இருந்து அந்த காலத்துல இருந்தே போட்டு வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களே மாறிடுறாங்க இப்ப, ரொம்ப லேட்டஸ்டா வந்து மாத்திரன்னு எல்லாத்தையும் மாத்திட்டு பண்றது அப்படிலாம் இல்லாம, அப்புறம் சில இடத்துல பசங்க மாத்த சொன்னாங்கன்னு மாத்திடுவாங்க. அப்படிலாம் இல்லாம எல்லாத்தையுமே சின்ன சின்ன ரேக்ல இருந்து கண்ணாடில இருந்து செல்ஃப்ல இருந்து எல்லாத்தையுமே அப்படியே அந்த பழசு அப்படியே பழமை வராம அப்படி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதையுமே சும்மா ஒட்டடை படிஞ்சு இல்லாம எல்லாமே யூஸ் பண்ணி நல்ல ஒரு இதுவா இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம பட்டிமன்றம்காக சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து ரூம்க்கு வந்தாச்சு. தரங்கம்பாடியில ஒரு ரூம்ல இருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல்ல இருந்து ரெடி ஆயிட்டு நம்ம நேராக அந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கு போக போறோம். இன்னைக்கு பட்டிமன்றம் டாபிக் என்னன்னா, தாயா தாரமா, யாருனாலும் ஆண்களுக்கு மகிழ்ச்சி அதிகமா வருதுங்கிறது தான் டாபிக். ஸோ பிரபா ஒத்துக்கிற அந்த டாபிக் தான் நான் வந்து இன்னைக்கு பேச போறேன். தாரத்தின் பண்பே ஆணின் மகிழ்ச்சிக்கு காரணம். பிரபா ஒத்துக்கிற டாபிக் இல்ல, உலகத்துல யாருமே ஒத்துக்காத டாபிக்ல அனிதா பேச போறேன். சரி, அதனால சில பாயிண்ட்ஸ்லாம் பேச போறேன். எப்படியும் வந்து திருவிழானா ஜென்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க, யாரும் நம்ம பேசுறது ஒத்துக்க போறது இல்லை. சரி பரவாயில்ல பேசுவோம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட டீம்ல பார்த்தீங்கன்னா சசிலயான்னு ஒருத்தவங்க பேசுறாங்க, அப்புறம் காரை யோகதர்ஷினி. ஸோ அவங்க வந்து பேசுறாங்க. நாங்கள் 3 கேர்ள்ஸும் வந்து எங்களுக்கு நாங்களே பேசிக்கிறோம். ஆண்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார்னு ஒரு சார், பாஸ்கர்னு ஒரு சார், அப்புறம் நம்ம ஜெயச்சந்திரன், KPY ஜெயச்சந்திரன் அண்ணா. நாங்கள் 3 பேர், இவங்க 3 பேர் வந்து அம்மா தான் பெஸ்ட்டுன்னு பேசுகிறாங்க. அப்புறம் நடுவர் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி அண்ணன், KPY பழனி அண்ணன் தான் நடுவர். சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நைட்டு 10 மணி தான் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு திருவிழானால இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் திருவிழாவில் நைட்டு, இந்த ஆடி திருவிழாவில் நைட்டு பேசுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, கிளம்பிட்டோம். இதுதான் திருவிழா நடக்கக்கூடிய ரேணுகா தேவி கோவில், தரங்கம்பாடி. தரமணினே வருது, தரங்கம்பாடி. இதுதான் பாருங்க, இங்க இருந்தே திருவிழாவோட இது வந்து களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு.
இங்கே வந்து எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் இருக்கு. காட்சி காமெடி புகழ் ஜெய் என்ற ஜெய்சந்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டலை தந்து வரவேற்க கேட்டுக்கொள்கிறோம். பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக உலக புகழ் பெற்ற அன்பு தங்கை அனிதா அவர்களை அன்போடு உங்கள் கரவொலிக்கு மத்தியில் அழைத்து வருகின்றோம். சகோதரி, அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். ஒரு பெரிய வாழ்த்து சொல்லுங்க. கைத்தட்டி. நிறைய சீரியல் நியூஸ் எடிட்டர், உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் புகழ் நிறைய இதில் பண்ணாங்க. நிறைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் பயணித்து வருகிற அவங்க நானும் கூட ஒரு துபாய் போகிறோம். ரொம்ப அருமையான சகோதரி அனிதா சம்பத் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பலத்த கைது. அதை விட மிக சிறப்பு என்ன தெரியுமா, அவங்க மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்தவங்க. நம்ம ஊர் பொண்ணு தான் அனிதா சம்பத். இன்னைக்கு சென்னையில் போய் பெருமையாக இருக்காங்க. அவங்க மாமனார் மாமியார்லாம் வந்திருக்காங்க. அவங்க பூம்புகார் தான். ரொம்ப சந்தோஷம். காரணம் அவள் தான் என்ன எனக்கு எலெக்ஷன் நினைக்கிறேன். சாமி வந்து ஆடுவதில் கூட என் மனைவியோட ஒரு நாள் கோயிலுக்கு போனேன். ஒன்று தெரிஞ்சுக்கிற, பொண்டாட்டியோட எவன் ஒருத்தன் கோயிலுக்கு போகிறான்னா அது வரைக்கும் பேச முடியாத பொண்டாட்டி சாமி வர்றது மாதிரி ஆக்ஷன் பண்ணி நம்மளை போட்டு கொண்டு வருவாங்க. எல்லா ஆண்களும் கைத்துறாங்க பாரு. வெள்ள நிவாரணத்தையும் கொடுக்குறாங்க, சுனாமி நிவாரணத்தையும் கொடுத்தாங்க, வறட்சி நிவாரணத்தையும் கொடுத்தாங்க. அவ்வளவு ஏன் கொரோனாவுக்கே 4000 ரூபாய் காசு கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல. ஒரு மாசம் 2 மாசம் வர்ற கஷ்டத்துக்கே கவர்மெண்ட் நிவாரணத்தை கொடுக்குது. உன்னைய கல்யாணம் பண்ணி ஆயுசுக்கும் நடந்து கல்யாணம் பண்ணி ஆயுசுக்கு வச்சுக்காரு. எவ்வளவு பெரிய கஷ்டம். மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? தரங்கம்பாடி மக்களே, கண்ணு குட்டிகளே, நம்ம தலைமை மீனவ கிராமத்துல நைட்டு 1 மணி ஆகுது. நான் கூட நினைச்சேன் ஒரு திருவிழாக்கு தான் நான் முதல் முறையா வரவும் செய்யறேன், பேசுறதும் இங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். இவ்வளவு லேட் நைட் வரைக்கும் இருக்கிறதுனால நிறைய ஆண்கள் தான் இருப்பாங்கன்னு தான் நான் நிஜமா நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெண்கள், இவ்வளவு சின்ன பொண்ணுங்க, குழந்தைங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. இதுக்கு முக்கியமா யாருக்கு கை தட்டணும்னா நம்ம தலைமை மீனவ கிராமத்தோட ஆண்களுக்கு தான் நம்ம கை தட்டணும். உங்க மேல எவ்வளவு நம்பிக்கையும் அந்த ஒரு மரியாதை இருந்தா நைட்டு இத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பசங்க தானேன்னு தைரியமா அவங்க வராங்க. அப்ப உங்க மேல வந்து மதிப்பு இன்னும் அதிகமாகுது. இந்த தலைமை மீனவ கிராமத்துக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னு கேளுங்க. காலையில எங்க அம்மா எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணி மாப்பிள்ள இன்னைக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்னு தான் சொன்னாங்க. யார்? உங்க அம்மா? எங்க அம்மா. உடனே கோச்சிக்கிட்டு எங்க அம்மாவோட ஒரே சண்டை போட்டான். ஏன்னு கேட்டா, திருமண நாள்னு சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி இனியன்ற வார்த்தை ஏன் போட்டீங்க? உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கான்னு கேக்குறான். அவர் மான ரோசம் உள்ளவரு கேட்பாரு. உன் தங்கச்சி போன் பண்ணி சொல்லு, எவ்வளவு சந்தோஷமா ஓகே என்றுவாரு. ஒரு தாரம் கொடுக்கக்கூடிய அன்பின் மூலமா ஒரு தாரம் இன்னொரு தாயா மாறலாம். ஆனா என்னைக்குமே ஒரு தாய் தாரமா மாற முடியாது நடுவர்களே. அருமை. அதுதான் இனிமை பயக்கம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். மீன் வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஓகே, வந்தாச்சு. மணி 2 மணி ஆகுது. இப்போ பாத்தீங்களா, அந்த வாய் தான் இந்த வாயா, இந்த வாய் தான் அந்த வாயான்றது பேசினத. ஆக்சுவலா அனிதாக்கு இதை விட பயங்கரமான கிரௌட்ல நல்ல ஓப்பன் கிரௌட்லாம் பேசி பழக்கம் இருக்கு. சன் டிவில இருக்கும்போது ஈவெண்ட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பல ஆயிரம் பேர் கூடி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணி நல்லா பழக்கம் இருக்கிறதுனால வந்து அவளுக்கு க்ரௌடுக்குலாம் பயம் இல்லை. க்ரௌடுக்கு பயம் இல்லை, நம்ம பேசுறது வந்து கரெக்டாக நம்ம மறக்காம பாயிண்ட் மறக்காம பேசுவோம். அதெல்லாம் தான் இருக்கு. இப்போ என்ன சொல்றது, தர்ம சங்கடமா ஆயிடக்கூடாது. பாயிண்ட் மறக்கிறது பேசுறது அப்படிலாம் இல்லாமல் அது மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் ஆனதில்லை. நல்லா பேசி பாடி, ஆக்சுவலாக ஆடியோ பாடினதெல்லாம் எங்களால் போட முடியாது, காப்பிட்டு வந்துடும்னால போட முடியல. மற்றபடி நிறைய பாடல்கள்லாம் மேடம் பாடி அந்த லைட் மியூசிக்கர் வச்சிருந்தாங்கல்ல, அதனால அதுக்கு ஈக்குவலாக நல்லா பாடினதுனால நல்லா இருந்தது. அப்புறம் இது வந்து இந்த மாதிரி பப்ளிக் க்ரௌட்ல வந்து அதுவும் ஊர் திருவிழால பேசுறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட வைப் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அண்ட் இது வந்து பொதுமக்கள் பார்க்கறதுனால ரொம்ப லிட்ரேச்சரெல்லாம் பேச முடியாது, கவிதைகள்லாம் மேற்கோள்கள்லாம் நல்லா பேச முடியாது. அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம வந்து பேசணும். இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் பெருசாக லிட்ரேச்சர்லாம் தெரியாது, எனக்கு சிம்பிளாக தான் பேச தெரியும். அது மாதிரி பண்ணேன், எல்லாருக்கும் பிடிச்சது. மக்களோட மக்களா அவங்களுக்கு புரியுற பாஷையில் அவங்களுக்கு புரிஞ்ச காமெடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பேசணும். சங்கருப்பு எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம்ன்ற மாதிரிலாம் பேசணும்னா தம்பி கீழே அடிப்பாங்க அப்படின்னு காது மேலே அடிப்பாங்க. ஸோ நல்லா பேசினா ஓகே, காலைல கிளம்ப வேண்டியதுதான். 7 மணிக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்கான முடிஞ்ச அளவுக்கு காலைல கிளம்புறமா என்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம். பாய். இந்த டைம்ல நான் வந்து கேபிஏ பழனி எனக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்னை நம்பி வந்து இந்த பட்டிமன்றம் கொடுத்தாரு. அண்ட் அண்ணாவோட வந்து நான் அபுதாபிலையும் வர நவம்பர் அப்போ பட்டிமன்றம் பண்ண போகிறேன். சூப்பர். இன்னைக்கு என்னோட ஆனிவர்சரிக்கு இங்கே போகிறேன். அபுதாபி பட்டிமன்றம் வந்து எங்கள் அம்மாவோட ஆனிவர்சரி. கூப்பிடுறாரு கரெக்டாக. ஓகே கைஸ், வேஷத்தை கலைக்கலாம்.